ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நார்மல் ரெகுலர் யூஸ் பண்ற சுடிதார் எப்படி கட் பண்றது, அதாவது ஸ்டிச்சிங் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கட்டிங் மெத்தட் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்காக வந்து நான் ஒரு 2.5 மீட்டர் அளவுக்கு லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ப்ளஸ் வந்து இது கூட வந்து ஒரு நம்ம நார்மலா சுடிதார் மெட்டீரியல் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுவும் அதே சேம் வந்து 2.5 மீட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நீங்க சுடிதார் செட்டா கிடைக்கும்ல, அதுல இருந்து சுடிதார் கூட நீங்க தச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து மெட்டீரியலா எடுத்திருக்கேன். 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல். இது வந்து லைனிங் நான் கொடுத்து தைக்கிறேன். ஸோ இது இல்லாம டைரக்டா தைக்கணும் தைக்கலாம். ஸோ வந்து நான் லைனிங் போட்டு தைச்சா நம்ம கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும்னு நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம லைனிங் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸ் கட் பண்ணிட்டு அதை அப்படியே மெயின் பீஸ்ல வந்து அப்படியே அசம்பிள் பண்ணி அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சுடிதாருக்கான ஒரு மெத்தடு. பிளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படிதான் செய்வோம். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. சரிங்களா? இப்போ நம்ம கட்டிங் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ரெகுலரா எப்பயும் போடுவோம் மாதிரி தான் ஃபோல்டட் சைடு நம்ம சைடு போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது 2 பீஸா இருக்கு லைனிங்கு. நான் வந்து 4 பீஸா போட்டிருக்கேன். சரிங்களா? இது ஒரு 2 பீஸு, இது ஒரு 2 பீஸு. ஸோ மொத்தமா 4 பீஸ் லைனிங் வந்து போட்டிருக்கேன். ஸோ 2 ஃபோல்டு இருக்குது. ஃபோல்டட் எல்லாம் என்ன பக்கம் பார்த்து வச்சிருக்கேன், ஓப்பன் சைடு எல்லாம் வந்து எதிர்பக்கம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அந்த மெட்டீரியலோட பொசிஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பாட்டம்ல இருந்து இப்போ வந்து 40 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து ஹைட்டு, சுடிதார் ஹைட்டு. சரிங்களா? அதை நம்ம அளந்துக்கலாம். 40 இன்ச் அளந்துக்கலாம். பிளஸ் வந்து 1 இன்ச், ஏன்னா நம்ம சுடிதார் வந்து கீழே ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் நம்ம 1 இன்ச் சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40 இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு நம்ம ஃபோல்டிங்காக. ஓகேங்களா? இதை நம்ம குறிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மேலேருந்தே நம்ம குறிக்கலாம். இது ஏன் குறிக்கலன்னு சொன்னா, நம்ம இது ஃபோல்டட் சைடாக இது இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க கீழே இந்த பீஸை ஓப்பன் பீஸா விட்டுட்டீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து நீங்க ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக வந்து இங்க மேல இந்த ஃபோல்டட் சைடு இருக்குது இல்லைங்களா, இதை நான் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு இன்ச்சு ரிமைனிங் பீஸ்ல இருந்து 40 இன்ச்சு குறிச்சிருக்கேன். ஓகேங்களா? 41 இன்ச்சு குறிச்சிருக்கேன். ஸோ குறிச்சுக்கிறோம் 41 இன்ச்சு. ஒரு 2-3 இடத்துல நீங்க குறிக்கிற பட்சத்துக்கு நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்னஸ் கிடைச்சிரும். ஒரு 2-3 இடத்துல நான் குறிச்சிருக்கேன். அதை ஸ்ட்ரைட்னஸ்க்காக இப்படி ஒரு கோடு மொத்தமா போட்டுக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஹைட்டுக்கான இது. சரிங்களா? ஹைட் நம்மளுக்கு டோட்டல் ஹைட் குறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கோசரம் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம ரெகுலர் ரிமைனிங் மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம குறிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோன்னு குறிக்கிறேன். 6.5 இன்ச்சு நான் ஷோல்டர் வச்சுக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்க தான். ஸோ 6.5 இன்ச்சு குறிக்கிறேன். ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாவே வச்சுக்கிறேன். ஸோ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்கழுத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் குறிச்சுக்கலாம். முன்கழுத்து வந்து நான் ஒரு 6 இன்ச்சு கொடுக்குறேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் இங்கே ஒரு 2.5 இன்ச்சு குறிச்சு அதை நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு பழகுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும். இது என்ன ஷேப்புன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி இங்கேயும் 6.5 இன்ச்சு நம்ம ஆம்போலுக்குமே நம்ம 6.5 கொடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் இருப்பாங்க தான். ஸோ அவங்களுக்கு 6.5 இன்ச்சு தேவைப்படும். இங்கே நம்ம ரெடியிலேருந்து நீங்கள் 6.5 இன்ச்சு குறிங்க, ஷோல்டர்லேருந்து குறிக்காதீங்க. அப்படிதான் நான் குறிச்சிருக்கேன். பாருங்க, இங்கே நம்ம ஹைட்டோட ரெடி அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து 6.5 இன்ச்சு குறிங்க. நானே ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட்னஸ்க்கோசரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு 6.5 இன்ச்சு குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இதையும் ஒன்று சேர்த்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ரெடியில இருந்து இங்கே ஆம்போல் குறிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதோட மிட் பாயிண்ட் பார்த்து இதுக்கு ஒரு குறி குறிச்சுக்கோங்க. இங்கே 2-3 நம்மளுக்கு மார்பு சுற்றளவு வந்து இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு மொத்தம் நம்ம பார்த்துக்கலாம். மார்பு சுற்றளவு 3 மெஷர்மெண்ட் தான். மார்பு சுற்றளவு 40. சுடிதார்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ வந்து இடுப்பு சுற்றளவு கண்டிப்பா தேவை. ஸோ மார்பு சுற்றளவோட இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் ஒரு 3-4 பாயிண்ட் கம்மியா தான் இருக்கணும். ஸோ 37. அதுக்கப்புறம் வந்து சுடிதாருக்கு வந்து சீட்டிங் சுற்றளவு தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து வயிறு போர்ஷனையும் பேக் போர்ஷனையும் அந்த சுடிதார் வந்து நல்லா கவர் பண்ணி
நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கணும். ஸோ ஒரு 50 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது சீட்டின் சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு, இது மார்பு சுற்றளவு. எல்லாத்துலயுமே 4ல ஒரு பகுதி தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? 4ல ஒரு பகுதி. அப்போ மார்பு சுற்றளவுல 4ல ஒரு பகுதினா 10 வருது. அதே மாதிரி இங்க வந்து 4ல ஒரு பகுதினா வந்து 9.25 வருது. சரிங்களா? 9.25 வருது. ஸோ 50ல 4ல ஒரு பகுதி வந்து 12 வருது. சாரி, ஓகேங்களா? இந்த 3 மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு பேசிக் மெஷர்மெண்ட். மித்த எல்லாமே நார்மல் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்வோமோ அதுதான் செய்ய போறோம். சரிங்களா? இப்போ வந்து மார்பு சுற்றளவு இங்க எவ்வளவு பார்த்தோம்? 40 இன்ச்சு. அது 4ல ஒரு பங்கு வந்து 10. ஸோ வந்து 10 சீம் அலையன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்பு சுற்றளவு 10, சீம் அலையன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்க மார்பு சுற்றளவுல இருந்து ஆம்கோலுக்கு இங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்து இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கிறோம். சரிங்களா? இங்க ஷோல்டர்ல இருந்து ஆம்கோலோட டெப்த் வரைக்கும் இதோட மிட் பாயிண்ட் இங்க குறிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் பார்த்து ரெண்டையும் குறிச்சுக்கிறோம். குறிச்சிட்டு ஒரு 1 இன்ச்சு டெப்த்ல வந்து நம்ம இங்க ஒரு லைட்டா ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். நீங்க கர்வ் ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரிதான், இல்லைன்னா நீங்க கையாலே போடுவீங்கனாலுமே அப்படியே லேசா அப்படியே ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இது வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் போர்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம குறிச்சிருக்கோம். ஸோ இடுப்பு சுற்றளவு எப்படின்னா வந்து ஷோல்டர்ல இருந்து இது வந்து யூஸ்வலா எல்லாருக்கும் இவங்க வந்து நார்மல் ஹைட் உள்ளவங்க தான். ஸோ நான் ஒரு 15 இன்ச்சில் இடுப்பு சுற்றளவு நான் குறிக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு இடத்துல குறிச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் 15 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இடுப்பின் சுற்றளவு ஷோல்டர்ல இருந்து இடுப்பு கிட்ட உள்ள இடுப்பின் உயரத்தை நான் குறிச்சிருக்கேன் 15 இன்ச்சு. ஸோ இதுல வந்து நம்ம இடுப்பின் சுற்றளவு எவ்வளோன்றதை நான் அளந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? 9.25 9.2 இங்க அப்படியே குறிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். சரிங்களா? சேம் அதே வந்து சீட்டின் சுற்றளவு நம்மளுக்கு அடுத்த இது இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி பார்க்கணும்னா ஷோல்டர்ல இருந்து அதே மாதிரி தான் நம்ம சைடு ஓப்பன் வச்சுதான் நம்ம இப்போ சுடிதார் தைக்க போறோம். ஸோ அந்த சைடு ஓப்பன் எங்க வரணும் அப்படின்றது தான் இந்த அது சைடு ஓப்பன் எங்க வரணுமோ அந்த இடத்துல தான் இந்த சுற்றளவு நம்ம குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ சைடு ஓப்பன் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்க தான். ஸோ 34 35 தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சைடு ஓப்பனா வேணான்னு இருக்காங்க. நான் திட்டமா ஒரு 23 வச்சிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் இன்னும் சின்ன பசங்கன்னா கம்மியா கூட வச்சுப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அதிகம் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் 23 வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று வரும் அப்படின்றது தான் இந்த இடம். இங்கே நம்ம சீட்டின் சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம குறிக்கிறோம். 12.5 12.5 இங்கே நான் குறிக்கிறேன். சேம் சீம் அலையன்ஸும் வந்து சேம் ஒரு அந்த 1.5 இன்ச்சு இங்கே நான் குறிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பயும் போல வந்து நம்ம ஹைட் எவ்வளவு இருக்குதோ அந்த இடத்துக்கு அப்படியே இதை வந்து ஸ்ட்ரைட்னஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இங்க நம்ம மொத்த உயரம் குறிச்சிருந்தோம். சரிங்களா? இந்த இடத்துல குறிச்சிருந்தோம் இல்லைங்களா? 41 இன்ச்சு. இங்க வந்து இங்க சீட்டின் சுற்றளவுக்கு நீங்க எவ்வளவு மெஷர் பண்ணீங்களோ அதை விட 1 இன்ச்சு அதிகமா வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம 12 எடுத்திருந்தோம். இப்ப நான் 13 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 13 பிளஸ் வந்து சீமுக்கு வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்கேல்ல உங்களுக்கு எல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்ப இன்னுமே கொஞ்சம் நல்லாவே புரியும். உங்களுக்கு அப்படியே இந்த சுடிதாரோட அழகான நமக்கு வந்து ஷேப்பே அழகா கிடைச்சிரும். சீம் அலையன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதையும் நீங்க அழகா அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு குறிச்சிருந்தோம். இங்க வந்து ஒரு இடுப்பின் சுற்றளவு ஒரு 9.25 இன்ச்சு குறிச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம சீட்டின் சுற்றளவு 12.5 குறிச்சிருக்கோம். சேம் இதே வந்து சுடிதாரோட கீழே அந்த பாட்டம் சைடு வந்து இங்க சீட்டின் சுற்றளவு எவ்வளவு குறிச்சோமோ
அதே அளவு குறிச்சிட்டு பிளஸ் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இவ்வளோதான் மெஷர்மெண்ட் மொத்தம் நம்ம இப்போ குறிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோதான் நம்ம இதை அப்படியே நம்ம கட்டிங் எடுத்துக்கலாம். நெக்குக்கு நான் பேட்டர்ன் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ஒரு ஐவி நெக் கூட கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஐவி நெக் நான் குறிச்சிருக்கேன். இது கிடையாது. ஸோ இவ்வளோதான் நம்ம சுடிதாருக்கான ஒரு சிம்பிள் கட்டிங் மெத்தட். இவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பீஸ் அப்படியே நம்ம மெயின் மெட்டீரியல்ல போட்டு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இவ்வளோ பண்ணியிருக்கிற அப்படியே அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்குக்கு மட்டும் கட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு சைடுக்கு தான் குறிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு கட்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சுடிதார் பொறுத்த மட்டுக்கு. ரெகுலர் வியரிங்க்கு, நீங்க ஆஃபீஸ் வியரிங்க்கு எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துக்கு நீங்க வந்து தாராளமா தச்சு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நெக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஒரு ஃபோல்டட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, அடுத்த ஃபோல்டட் பீஸ் வந்து பேக் நெக்கு. ஸோ நீங்க வந்து ரெண்டையும் அட் அ டைம்ல வெட்டிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து அது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் இப்போ வந்து நெக்கு கட் பண்றேன். சரிங்களா? ஃபோல்டட் பீஸ் பாருங்க, கீழே இன்னொரு ஃபோல்டட் பீஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் பீஸுக்கான நெக் வெட்டியிருக்கேன். ஸோ பேக் பீஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஷோல்டருக்காக மட்டும்தான் அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் ஷோல்டர் அந்த அந்த மேலே 1/2 இன்ச்சு விட்டதுலேருந்து எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பேக் நெக் வந்து நான் ஒரு 7 இன்ச்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்ல ஒரு 7.5 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. கழுத்தோட அகலம் 2.5 வச்சிருக்கேன். பின் கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கமா இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ பாக்ஸ் போட்டுக்கிட்டு சிம்பிளா எப்பயும் போல ஒரு ரவுண்ட் நெக்கே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு நம்ம வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இங்கே ரிமைனிங் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து அப்படியே ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டட் பீஸாக தான் இருக்குது, 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நம்ம அந்த பீஸை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து இங்கே நம்ம லைனிங் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மெயின் பீஸை இதையும் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் வந்து எல்போ ஸ்லீவ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9 இன்ச்சு வந்து ஸ்லீவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுல இருந்து கையோட இறக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து கை சுற்றளவு வந்து ஒரு 7.5 கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து இங்க நம்ம ஹைட் எவ்வளோ, நான் 9 இன்ச்சு கொடுத்துருந்தேங்களா? 9 இன்ச்ல இருந்து இந்த 7.5க்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி கையோட சுற்றளவு வந்து நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுல இருந்து அப்படியே ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சீமுக்கு நமக்கு தையல் விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவோட கட்டிங் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டை குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு கிராஸ் பீஸ்க்கு எதுவும் வந்து இந்த இதில் கிராஸ் பீஸ் எதுவும் கிடையாது. பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் பீஸ் எல்லாமே எடுத்து வைங்க. இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து எப்படி குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சுடிதார் கட்டிங்கில் வந்து லைனிங் கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லைனிங்ன்றது வந்து நம்ம இன்னர் கிளாத் தான். சரிங்களா? நம்ம வந்து மெயின் கிளாத்துக்கு உள்ளே வர்ற ஒரு ரஃப் மெட்டீரியல் தான். ஸோ வந்து அது வந்து நம்மளோட ஆக்சுவல் ஹைட் அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஆக்சுவல் சுடிதாரோட ஹைட் எவ்வளோ வரணும் 40 இன்ச்சு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அவ்வளோ எடுக்க தேவையில்லை. 4 இன்ச்சு நம்ம ரெகுலர் ஹைட் 40ன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு -4 இன்ச்சு லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து 36 இன்ச்சாவே நம்ம வந்து லைனிங்க்கான ஹைட் வச்சுக்கலாம். மெயின் மெட்டீரியல் தான் வந்து இந்த 40 இன்ச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து லைனிங்க்கான மெட்டீரியலுக்கு வந்து 36 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி லைனிங்கை வந்து ஒரு 4 இன்ச்சு நான் குறைச்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் மெட்டீரியல் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா? இதுதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பேரலாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுடிதார் கட் பண்ணணும். சீக்வன்ஸ் எல்லாம் கிராஸில் போகிற மாதிரி இருந்தால் சுடிதார் அவ்வளோ பார்க்க நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ சீக்வன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி எடுத்திருக்கேன் நான். மாற்றி எடுத்தால் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுபடி நான் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் நேராக வர அளவுக்கு மாதிரி எடுத்திருக்கேன். துணியை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம லைனிங் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை அப்படியே கலையாமல் கொண்டு வந்து நம்ம இந்த பீஸ் மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிக்கிறோம். எங்கேயும் சுருக்கம் உள்ளே இருந்துடக்கூடாது. துணி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மொத்தம் இந்த மெயின் கிளாத் வந்து 40 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால லைனிங் வந்து தேவையில்லைன்றதுனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அளந்து காட்டுறேன் பாருங்கள். 40 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு அரை இன்ச்சு அதிகம் தான் இருக்குது நம்மளுக்கு மெயின் கிளாத்து. ஸோ இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து சைடில் நீங்கள் ட்ரா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டே கூட நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் கிளாத்தே லைனிங்கே நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு துணி வேணும். சீம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்லீவ் நெக்கெல்லாம் வந்து நம்ம லைனிங்கோட சேர்த்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்நேரமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கான மெயின் கிளாத் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்லீவுக்கு தான் நம்மளுக்கு பீஸ் இங்கே கரெக்டாகவே தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதாருக்கான கட்டிங் நம்ம பார்த்துட்டோம். ஸோ லைனிங் கட் பண்ணிட்டோம். அதுலேருந்து மெயின் கிளாத் அப்படியே ட்ரேஸ் பண்ணி சிம்பிளாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்ம கட்டிங் வீடியோ. ஸோ அப்படியே வந்து ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? கட்டிங் வீடியோ நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். டீட்டெயிலிங்காக ஸ்டிச்சிங் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.